SSC GD ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஓடிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் வந்து ஃபிட்னஸ் ஜாக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் ரன்னிங்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5:30 பேஸு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருந்தேன். ஸ்பீட் ட்ரைனிங்கு அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது இன்னும் திரும்ப நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. 12.5 ரவுண்டு ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஓடி இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் 24 நிமிஷம் 59 செகண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு மேலே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஓடிருக்கேன். ஜஸ்ட் நார்மல் ஸ்லோ ஜாக் பண்ணாலே எனக்கு டைம் சரிங்களா. இப்போ இன்றைக்கி இது கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல ரிஸ்க் எடுத்து தான் ஓடினேன். ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ட்ரைனிங்லாம் பண்ணி பழைய மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும். நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு 17 நிமிஷம் 5 செகண்ட் 5 கிலோமீட்டர் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இந்த நம்ம ப்ராக்டிஸ் சரியாக கன்சிஸ்டன்சியாக பண்ணாததால் ஒர்க் அவுட் பண்ணாததால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு பீரியடாக ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ என் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவலட்சுமியும் 10th போயிடுச்சாங்க. அவளை ரொம்ப கூப்பிடல. சரி இருந்தாலும் 25 நிமிஷம் 50 செகண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நீனும் வா அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஓடணும். நான் கரெக்டாக 24:59 கம்ப்ளீட் பண்ணேன். அவள் 29. சூப்பர். லாஸ்ட் ஒரு ரவுண்டு தானே அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். என்ன 27 25 100 ரவுண்டு ஓட வேண்டியிருக்கு. லாஸ்ட் ரவுண்டு போதும். எஃபோர்ட் போட வேண்டாம். கரெக்டாக இங்கே வந்து முடிச்சிடு. சூப்பர். 29 20 சூப்பர். ரன் பண்ணிட்டியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 கிலோமீட்டர் ஓடிருக்கேன் 2 பேருமே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து ஓடணும். ஸோ அதனால் நீங்களும் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் எடுத்து ஓடுங்க. நமக்கு ஒரு 4 months ஒரு 100 days ப்ளஸ் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் எடுத்து பண்ணால் மட்டும்தான் டைமிங் வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரௌண்டில் ஓடணும். 12.5 ரவுண்டு ரோட்டில் ஈஸியாக ஓடிடலாம். க்ரௌண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் இல்லைனா நம்ம வந்து ரன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சூப்பராக பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். ஈஸியாக நினைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரன் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் வந்து சொல்கிறேன் சரிங்களா. சூப்பராக பண்ணுங்கள்.